சின்ன திரையில் ஒரு குயினாக வலம் வந்தவங்க தான் ரோஷினி ஹரிப்பிரியன். இவங்கள பாரதி கண்ணம்மாவுடைய கண்ணம்மான்னு சொன்னால் ரொம்ப நாளாகவே தெரியும். ஒரே ஒரு பேக் எடுத்துகிட்டு நிலாவுக்கே போயிட்டு டஃப் கொடுத்த ஒரு பெண்மணி தான் இவங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான பர்சன் அப்படின்னே சொல்லலாம். சடனாக இவங்க அந்த சீரியல் விட்டு போனாலும் அந்த சீரியலை ஃபைனலாக முடிச்சுட்டாங்க, ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க நமக்கு தெரியும். இப்போ அவங்களுடைய மேரேஜை பார்க்கும்போது என்னது ரோஸ்க்கு மேரேஜா, யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன்ற மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அவர் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எப்படி ரோஷினி சின்னத்திரை குயினோ அப்படி தான் இந்த கேஎஸ் வெள்ளித்திரை கிங். ஆமாங்க, மியூசிக் கிங்காக வளம் வந்துட்டு இருக்கவர் தான் இவர். ஸோ இவரை பல பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இவருடைய பாடல்களை சொன்னால் அட இந்த பாடலுடைய மியூசிக் டைரக்டராக இவர் அப்படின்ற அளவுக்கு தான் ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங்கான நிறைய விஷயங்கள் இவரை பற்றி காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பேருக்கு பல பேரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் நாமளும் நம்மளுடைய சின்ன சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ ரோஷினியை பற்றி நமக்கு தெரியும், ஆல்ரெடி சொல்லிட்டோம். பாரதி கண்ணம்மா மூலயமா அறிமுகமானாலும் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய கலரால் நிறைய இடங்களில் அவமானங்களை சந்திச்சிருக்காங்க. பேங்க்ல வேலை பார்த்துருக்காங்க, மாடலிங் பண்ணியிருக்காங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு தான் இவங்க நடிக்கவும் வந்தாங்க. அவங்க நினச்சதை விட நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் அதை விட்டு ஏன் போனாங்கன்றதுக்கு பல பேரும் பல கதைகளை சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்கு அவங்க சொன்ன பதில் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு முடிவு தான். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு கேரக்டராக நடிக்கும் போது அந்த கேரக்டராகவே வாழ ஆரம்பிச்சிடுவாங்க பல பேரும். ஸோ அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும். அதனால தான் நான் அந்த கேரக்டரை விட்டு வெளியே வந்தேன். அதனால தான் நான் ரோஷினியாக பல பேருக்கும் தெரியணும்னு நினச்சி சிடபிள்யூசியில் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பொண்ணுலாம் எங்கப்பா இருக்காங்கன்ட்டு இண்டஸ்ட்ரியில் தேடி பார்த்தா ஒரு சிலர் தான் இப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குட் சோல் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய நட்புலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு நட்பு கிடைக்கலையே அப்படின்ட்டு சந்தோஷ் கூடலாம் இருந்திருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நடுவில் பார்த்திங்கன்னா சுனிதா கூடலாம் சந்தோஷ்க்கு மேரேஜ் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும் ஃபைனலாக அவங்க வேற ஒரு ஆளை பார்த்துட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரோஷினியும் இல்லை அது வெறும் நட்பு தான் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற வகையில் அவங்களுடைய மேரேஜ் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங் தான். ஏன்னா சடனாக ஃபோட்டோஸ்லாம் வந்தது. இது வரைக்கும் சீரியல்ஸில் கொஞ்சம் ஒரு சீன் நடித்தாலே ரொம்ப பில்டப்லாம் பண்ணி ஒரு 2 நாள் கல்யாணம், 3 நாள் கல்யாணம், 5 நாள் கல்யாணம்ன்ட்டு இந்த நிலங்கு வைக்கிறதுலேருந்து கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை போகிற வரைக்குமே அந்த சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த சூழலில் எதுவுமே அங்கே வெளியே சொல்லலை, எல்லாமே அவங்க பர்சனலாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மேரேஜ், பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க கூட நடித்த பாரதி கண்ணம்மாவில் இருந்த வில்லியாக இருக்கட்டும், சிஸ்டர் கேரக்டர் பண்ணவங்களாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ரோஷினி தெரியும், இவர் யார் அப்படின்ட்டு பல பேரும் தேடிட்டு இருக்கும் போது தான் சுந்தரமூர்த்தி கேஎஸ், இவர் தான் மியூசிக் டைரக்டர், இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காரு அப்படின்னு தெரிய வந்தது. ஃபஸ்ட்டு இவர் சின்ன வயசாக இருக்கும் போது, அதாவது 2 வயசில் தபேலாலாம் வாசிப்பாராம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா கூட கல்யாணத்துக்கெல்லாம் போவாராம். அந்த கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே மியூசிக் பேண்ட்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க கூடயே இவர் இருப்பாராம். அவங்க மூலயமா கீபோர்ட் கற்றுக்கிட்டாராம். இந்த மியூசிக் அப்படின்ற ஆர்வம் எப்படி வந்ததுன்னா, இவங்களுடைய அப்பா இந்த இண்டஸ்ட்ரியில் போஸ்டர் டிசைனராக இருந்திருக்காராம். விருமாண்டியாக இருக்கட்டும், கமல் சாரோடையது, இல்லைன்னா விக்ரமாக இருக்கட்டும், இது போல் படங்களுக்கு அவங்க அப்பா போஸ்டர் டிசைன்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு மியூசிக்கில் வரணும் தான் இன்ட்ரெஸ்ட், அவரால் வர முடியல. தன்னுடைய மகனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததை பார்த்து அவர் எப்படியாவது மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி தான் அவருடைய கெரியர் ஸ்டார்ட் ஆகுது. கீபோர்ட் கற்றுக்கிறாரு, லயோலா காலேஜில் விஸ்காம் படிக்கிறாரு. விஸ்காம் படிக்கும் போதே சேனலில் வாய்ப்பு, அதுவும் நாளை இயக்குனர் அப்படின்ற ஷோலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப ரொம்ப ஹிட்டான ஷோ. அப்போ வந்த பல பேரும் தான் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியை ஆண்டுட்ருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக 3 இயக்குனர்களுக்கு இவர் மியூசிக் போட்டு கொடுத்துருக்காராம். ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு இவர் மியூசிக் போட்டிருக்காராம். இவருடைய முதல் படம் அப்படின்னா ஐராவை எடுத்துக்கலாம். இந்த படத்தில் நயன்தாரா அவர்கள் தான் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதும் பரவாயில்லையே, நம்ம முதல் படத்துக்கு இவ்வளோ பெருசா அப்படின்ட்டு ஒரு ஷாக் ஆனாராம். ஆனால் அந்த ஒரு படத்தில் இந்த ஒரு பாடல் தான் ஹிட்டு. எல்லா பாடலும் ஹிட்டு இருந்தாலும் மேகதூதம் இந்த ஒரு சாங் பல பேரும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் மோடில் கேட்கக்கூடிய ஒரு சாங். ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை உருவாக்குறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஸ்டோரியாக இருந்திருக்கு. எப்படி லைன் போடலாம், எப்படி இதை எடுத்துகிட்டு போகலாம், அப்படிலாம் டிஸ்கஷன் போகும்போது
தாமரை மேம் தான் இவருடைய குருவாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட போயிட்டு தான் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாடலே உருவாச்சாம். இந்த ஒரு பாடலுக்கு பின்னாடி இவ்வளோ வலி வேதனை, அதாவது இவ்வளோ கஷ்டங்கள் இருந்த சமயத்தில் மணிரத்னம் சார் வந்து இந்த பாடல் வெளியானதுக்கப்புறம் கூப்பிட்டு விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 8 தோட்டாக்கள், GV1, GV2, நவரசா, ரங்கோலி, பொம்மை நாயகி, இது போல் அடுத்தடுத்த படங்கள்லாம் இவரும் மியூசிக் போட்டிருக்காரு. குறிப்பாக கார் இருளே அப்படின்ட்டு கமல் சாருடைய வாய்ஸில் ஒரு வித்தியாசமான சாங் வெளியாயிருக்கும். கண்டிப்பாக பல பேரும் அந்த பாடலை நம்ம ரசிச்சிருப்போம். அந்த பாடலுக்கு இசையமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யங் மியூசிக் டைரக்டர் சுந்தரமூர்த்தி KS தான். ஸோ நிறைய பேருக்கு இவரை பற்றி தெரியாமலும் இருந்திருக்கும். அண்டு இவர் லக்ஷ்மி மா இது போல் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காரு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 300க்கும் மேற்பட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. கையும் களவும் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் இவருடைய பேசும் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய வெப் சீரிஸ் வந்த காலகட்டத்தில் இவர் இந்த வெப் சீரிஸுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அண்டு ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது இவருக்கு இந்த வெப் சீரிஸ் வாய்ப்பு கிடச்சி அதுக்கப்புறம் தான் கொரோனாக்கு அப்புறம் இது ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்படி கிடைக்கிற வாய்ப்பு எதையுமே மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து இவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அது இங்கே நிறைய பேருக்கும் தெரியாமல் தான் இருக்குது. ஸோ இவங்களுடைய மேரேஜ் வந்து லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டிங்கன்னா பக்காவான லவ் கம் அரேஞ்ச். கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 10 வருஷ காதலுங்க. 10 வருஷ காதல். இது வந்து ரொம்பவே சர்ப்ரைசிங்கான விஷயந்தான். ஏன் அப்படின்னா 2016லேயே ரோஷினியோடைய இமேஜ், அதாவது மிரர் ஐஃபோன் இமேஜ் அப்படின்னு போட்டு ரோஷினியோடைய ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. அதுக்கு ரோஷினியும் லைக் போட்டிருக்காங்க. அதை இப்போ தான் நோட் பண்ண முடியுது 2016 ஏப்ரலில். ஸோ கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் 2016 டு 2026 இது இவ்வளோ பெரிய ஜேர்னி. இந்த ஜேர்னி ரொம்ப அழகான கல்யாணத்தில் தொடங்கியிருக்கு. ஸோ இந்த ஒரு காதல் திருமணத்தை பல பேரும் வாழ்த்துக்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த காதல் திருமணத்தை பற்றி இவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அது காமனாக தான் சொல்லியிருப்பாங்க. அது இவங்களுக்கும் பொருந்தும்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு பிடிக்குது அப்படின்றதுக்காக யாரையோ பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்காமல் 2 பேருடைய மனசு ஒத்து போதா, 2 பேருக்கும் பிடிச்சிருக்கா, அப்போ மேரேஜ் பண்ணி வைங்க. அவங்க அவங்களுடைய லைஃப்பை பார்த்துப்பாங்க. சின்ன பசங்க கிடையாது. அதை விட்டுட்டு சொசைட்டி என்ன பேசுவாங்க, இந்த ஊர் என்ன பேசும், உலகம் என்ன பேசும், அந்த 4 பேருக்காக 2 பேருடைய வாழ்க்கையை நீங்கள் அடிச்சிடாதீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு காமனான கருத்து தான் முன் வச்சுருப்பாங்க. சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அது அவங்களுக்கே தான் அப்படின்றது இப்போ தான் வெளியாச்சு. ஏன்னா 10 வருஷ காதல்னால் அவங்க எந்த அளவுக்கு கெரியர் வைஸும் சரி பர்சனலாகவும் சரி எந்த அளவுக்கு கீழேருந்து மேலே வந்திருக்காங்கன்ட்டு நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது. ஸோ நயன்தாரா அவர்களுடைய படமாக இருக்கட்டும் அண்டு சின்ன திரையில் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாலாம் கிடைக்காது. அவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. உண்மையாலே இதுக்கப்புறம் ரோஷினியை பொறுத்த வரைக்கும் கருடன் இருக்கட்டும், தலைவன் தலைவி, மெட்ராஸ் மேட்னிங் இது போல் படங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் குறிப்பாக விஜய் சேதுபதி அவர்களுடைய படத்தில் அவங்களோட சிஸ்டர் கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க ரோஷினி. இதே தான் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு படம் பண்ணணுமா, செமையான ஒரு படம் பண்ணணும், அந்த படத்துக்கு நான் வந்து மியூசிக் போடணும் அப்படின்ற ஆசை வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய கமர்ஷியல் மூவிஸில் நானே வந்து மியூசிக் போடணும் அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காரு சுந்தரமூர்த்தி அவர்கள். ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த ஆசையும் நிறைவேறும். உண்மையாலே இந்த காதல் ரொம்ப அழகான காதல். அண்ட் காதலில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அவங்களே கூடிய சீக்கிரம் இன்டர்வியூ மூலிமா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அண்டு இந்த ஜோடி பொருத்தம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் பண்ணால் மட்டும் போதாது, வெயிட் பண்ணி பேரண்ட்ஸ் சம்மதத்தோட இவ்வளோ அழகான ஒரு கல்யாணத்தையும் பண்ணணுன்ட்டு பல பேருக்கும் எடுத்துக்காட்டாக மாறி இருக்காங்க. இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.